வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் முன்பக்கத்து மூளை ப்ரீஃப்ரண்டல் லோபு ஃபங்க்ஷனை எப்படியெல்லாம் சிறப்பப்படுத்துறது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், கூர்ந்து கவனிக்க வேண்டும், அது அத்தியாவசியம் அப்படின்னு சொன்னோம். எதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு டிராயிங் போடுறதுக்கு விருப்பம் இருக்குது, அப்புறம் அழகாக அளவுக்கு கலர் பண்ணுறதுக்கு இருக்குது, பெயிண்டிங் போடுமா இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள ரைட் ஹெமிஸ்பியருக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஏஸ்தட்டிக் சென்ஸ் என்ன, பிளானிங், காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ட்ராயிங், வுட் ஒர்க், பெயிண்டிங், இசை, அப்புறம் இசையிலேயே இன்னும் நிறைய விதமான பகுதிகள்லாம் இருக்குது. அப்புறம் ட்ராயிங்கிலே எத்தனையோ விதமான ட்ராயிங் இருக்குது. அதில் என்ன அப்ளிக் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, அப்புறம் என்ன இன்னும் கொஞ்சம் க்ரோஷா, என்ன தெரியுமா, எம்ப்ராய்டரி போடுறது, இதில் மிஷின் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, அது போலலாம் இருக்குது. இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொறுமையான ஒரு மனப்பான்மை, நிதானமாக இந்த வேலையை செய்து முடிக்க முடியும் அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு என்ன உதாரணம் அது எல்லாத்துக்குமே. இது எப்படி என்ன செய்யணும், ஒரு வேலையை தொடர்ந்து ஒரே நாளில் செய்து முடிக்காட்டா கூட தொடர்ந்து ஒரு 5 அல்லது 6 நாளில், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னா ஒரு 10-12 மணி நேரம் செலவாக்கினா ஒரு சிறப்பான ஒரு கிராஃப்ட் ஒர்க்கை நம்ம பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த செய்யும் பொழுது அதில் கிடைக்கிற ஒரு மன திருப்தி இருக்கே, அது இட் கேனாட் பி பர்ச்சேஸ்ட், இட் ஷுட் பி அப்சர்வ்டு, இட் ஷுட் பி என்ஜாய்டு. அப்படி இருக்கும். அது எப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன உதாரணம் ஒரு காமெடியாக சொல்லலாம். ஒருத்தர் ஒரு சூரிய உதயம் எங்கே நடக்கிறது, நம்மளோட இந்தியாவோட தெற்கு கோடியில் கன்னியாகுமரியில் போய் சூரியோதயம் நம்ம பார்க்கலாம். அந்த 3 கடல் சந்திப்பில் போய் நம்ம சூரியோதயம் பார்த்து வரலாம். நம்ம பாரத தேசத்துக்கு அது ஒரு சிறப்பான முனை. அந்த முனையில் போய் நின்று நம்ம சூரியோதயம் பார்க்கலாம். அதே இடத்துல சாயந்தரம் போய் வந்தால் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா என்ன இருக்கும், சூரிய அஸ்தமனம் கூட பார்க்க முடியும். அப்படி பார்க்குறதுக்கு ஒரு சரியான பாயிண்ட் இருக்குதுன்னு வைங்க. அந்த சூரிய உதயத்தை நம்மளுக்கு தெரியப்பட்டவங்க ஒரு 4 பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு வரோம், நீங்கள் டாக்டர் நீங்கள் வீட்டிலே இருங்க, நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வைங்க. பரவாயில்ல, நமக்கு அதுக்கு டைம் கிடையாது. அவங்கெல்லாம் போகிறாங்க, அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க. போனாங்க, ஒரு 2 டேஸ்க்குள்ளே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் நின்று சூரிய உதயத்தை பார்த்தாங்க. ஒரு நாள் முழுக்க அதே ஊரில் இருந்தாங்க. அப்புறம் சாயந்தரமாக சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அவங்க ரொம்ப அதிசயமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மனநிறைவு என்கிற அந்த செய்தி இருக்க, இது வார்த்தையில் அடங்காது, அதை சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இது போல் இல்லை, இது வீடியோவில் பார்க்குற மாதிரி இல்லை, அங்கே நேராக பார்க்குறது வேறு பெரிய விஷயம். அங்கே பார்க்குறதுக்கு இவங்க 4 நமக்கு தெரிஞ்சப்பட்டவங்க, நம்ம தம்பி அக்கா அப்படி உள்ளவங்க ஒரு 4 பேர் போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு 4 பேர் தான் இருப்பாங்களா, மோர் தென் 400 to 500 பீப்புள் அந்த நேரத்துக்கு அந்த என்ன பார்ப்பாங்க, ரெடியாக காத்துட்ருப்பாங்க சூரிய உதயம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு. சேம் நம்பர் ஆஃப் பீப்புள் மேபி அவைலபிள், இன்னும் கொஞ்சம் 10-15 நம்பர் அதிகமாக கூட இருக்கும் சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் போகுது. ஸோ அது என்ன காட்டுறதுன்னு கேட்டால், அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு, அதை பார்க்குறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சொல்லத்தான் சொல்லுவாங்க. கேன் வி என்ஜாய் த சேம்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இதுக்கு யோசனையே பண்ண வேண்டாம் டாக்டர், அவங்க பார்த்துட்டு வந்தாங்க, அது அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு. நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அதை தான் நம்ம பார்த்து வச்சுக்கலாமே தவிர, நாமும் அங்கே நேராக சென்றால் தான் அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியும், நம்மளும் உணர்ந்து அனுபவித்து ஆர்வரித்து நம்மளுக்கு அந்த வார்த்தையெல்லாம் உண்டு, என்ஜாய்மெண்ட் அப்படின்னு உண்டு. அப்போது அதுபோல் ஒருத்தரோட உணர்வுகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், இட் கேனாட் பி ஷேர்டு, இட் கேன் பி கம்யூனிகேட்டட். கம்யூனிகேஷன் வேறு, ஷேர் பண்ணிக்கிறது வேறு, என்ஜாய் பண்ணுறது வேறு, எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேறு. என்ஜாய் பண்ணுறதுன்றது என்ன, நாம் பார்த்தா தான் என்ஜாய் பண்ணோம். இப்போ ஒரு 2 இட்லி ஒரு விட சாம்பார் ஒருத்தர் சாப்பிட்டது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, we are also ordering it. அப்போ அதுதான் நம்ம சாப்பிடணுமா, அவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்தது, ஸோ we are also ordering. நம்ம சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். இது சாதாரண விஷயம், சாப்பிட்ற விஷயம். ஆனால் என்ஜாய்மெண்ட், சன்ரைஸ் சன்செட்டுன்றது என்ஜாய்மெண்ட்ன்றது இட் இஸ் ரிலேட்டட் டு பர்சனல். என்ஜாய்மெண்ட் லெவல் மே வேரி இண்டிவிஜுவல் வித் இண்டிவிஜுவல். ஒரே இண்டிவிஜுவலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சன்ரைஸில் கிடைக்கிற அனுபவங்கள் வேறு, இப்பொழுது நாளை மறுதினம் போய் பார்க்க போகிற சன்ரைஸோட அனுபவங்கள் வேறு. There are individual differences in observing the sunrise. The same case applicable for the individual differences are available for observing sunset also. ஆனால் இதுக்கு என்ன காரணம், மனதின் பக்குவம், the maturity of the mind, it plays a very vital role. இன்னும் எங்கேயும் பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம மொபைலில் என்ன பண்ணிக்கலாம், வீடியோலேயே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த என்ஜாய்மெண்ட்டு
நிஜமாக செய்யக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட்டோட கூட சேர்த்து பார்க்கவே முடியாது. இட் இஸ் அ வெரி வாஸ்ட் டிஃபரன்ஸ். ஒரு எப்படி இருக்கும்னு சொன்னால் ஏத்தக்கோ இருக்கும், அருவா பிடிக்கும் இருக்கும், இல்லாட்டி போனால் மலைக்கும் மடுவுக்கு இருக்கும். எந்த பெரிய விஷயத்துக்கும் சின்ன விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணாலும் அதுக்கு தகுந்த போல் இருக்கும். ஸோ அதனால் பர்சனல் என்ஜாய்மெண்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஃபார் தட் வி ரிக்வயர்ட் பர்சனல் இன்வால்மெண்ட் as well as ஃபோக்கஸிங் மைண்ட். அது ரெண்டும் வேணும். இதனால் இயற்கையான ஒரு காட்சிகளை கண்டு ரசிப்பதற்கு தனி மனிதனோட ஈடுபாடு அத்தியாவசியம். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஊக்கம் தளராமல் மேலே போய் பார்க்கணுன்ற அந்த ஈடுபாடு வேணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை எப்படி நம்ம மனதளவில் ஒருமுகப்படுத்தி இதை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.